அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆப் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு டு இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் நிதி மேலாண்மை சிறப்பாக செயல்பட தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இமாஜின் அப்படிங்கிற மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சுது. அதன் பிறகு பார்த்தோம்னா இந்த ஒரு செயலி அப்படிங்கிறத நம்மளுடைய துணை முதலமைச்சர்கள் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின்மதி 2.0 அப்படிங்கிறது. ஆக்சுவலி மதி அப்படிங்கிறதே பார்த்தோம்னா நமக்கு விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு டேர்ம் தான். மதி அங்காடி அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மதி அங்காடி பார்த்தோம்னா அந்த விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட் பண்றதுக்காக, சந்தைப்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ மினிமதி, சரிங்களா, சாரி மின்மதி அப்படிங்கிற ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, மின்மதி 2.0. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நமக்கு the first year to breach the global warming limit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவி வெப்பமயமாதல் வரம்பை மீறிய முதல் ஆண்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இந்த 1800களில் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எர்த்துக்கு இருந்திருக்கும் இல்லையா. அதே மாதிரி 2024க்குன்னு ஒரு எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 15.4 டிகிரி செல்சியஸ் தான் எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். இது இப்போ ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம் பீரியட்ல ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 1.5 டிகிரி செல்சியஸா இருக்கணும் அல்லது 2.7 ஃபாரன்ஹீட்டா இருக்கணும். சரிங்களா. ஸோ இந்த 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குளோபல் வார்மிங்கோட லிமிட். அந்த லிமிட்டை பிரீச் பண்ணியிருக்கு 2024. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1.6 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. அதனால 2024 தான் வேர்ல்டோட வார்மஸ்ட் இயர், ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்த ஒரு ஆண்டாக 2024 சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா காப்பர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு. சரிங்களா. அடுத்தது the number of recognized state parties in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னா 4. திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓகேங்களா. அதாவது ஒரு கட்சிக்கு நம்ம ஸ்டேட் பார்ட்டி ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க 6% ஆஃப் த ஓட்டு வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் பிளஸ் ஒரு லோக்சபா சீட்டை வின் பண்ணியிருக்கணும். அடுத்த கண்டிஷன் 6% ஆஃப் த ஓட்டு வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் 2 அசம்பிளி சீட்டு வாங்கியிருக்கணும். சரிங்களா. 6% பிளஸ் 1 லோக்சபா சீட்டு. அடுத்தது 6% பிளஸ் 2 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட். அடுத்தது 25 லோக்சபா தொகுதிக்கு ஒரு தொகுதியாவது வின் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா 3% ஆஃப் த சீட்டை வின் பண்ணியிருக்கணும் அல்லது 3 சீட் வின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 3% ஆஃப் த சீட் ஆர் 3 சீட் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா 8% ஆஃப் த ஓட் வாங்கியிருக்கணும் எய்தர் இன் லோக்சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். சரியா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கப்படுது. அந்த வகையில் தமிழகத்தில் மொத்தம் 4 கட்சிகள் இருக்காங்க. சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதனால தான் பார்க்குறோம். அடுத்தது, வாட் இஸ் த நோட்டீஸ் சென்ட் டு தோஸ் who hoard money earned illegally abroad அப்படின்னு சொல்லி உள்நாட்டில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை வெளிநாடுகளில் பதுக்குபவர்களுக்கு அனுப்பப்படும் நோட்டீஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நோட்டீஸ் அனுப்பப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. யார் அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்போல், இன்டர்நேஷனல் போலீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. சரியா. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக பார்த்தோம்னா which state has the highest direct tax distribution from the central government? அதாவது மத்திய அரசின் நேரடி வரி பகிர்வு அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம 15வது ஃபினான்ஸ் கமிஷன் படி 41% டாக்ஸ் டெவல்யூஷன், வெர்டிகல் டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கு. தமிழகத்துக்கு சமீபத்தில் இந்த இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தோம்னா இந்த வரி பகிர்வு பற்றி செய்தி வந்துருச்சு. இல்லை தமிழகத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7000 கோடி வந்திருக்கு. இருக்கிறதுலே அதிகமாக பீகாருக்கு 17,000 கோடி வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கேள்வியோட பின்னணி. சரியா. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.